ஒரு காட்டு பகுதியில் நிறையா தவளை கூட்டம் குரூப்பாக ஜாலியாக குடும்பத்தோட வசிச்சுட்டு இருந்ததுங்க. அங்கே வசிக்கிற அந்த தவளைகளுக்கு 2 தவளைகள் குறும்புக்கார தவளைகள், எப்பவுமே குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் அந்த 2 தவளையும் தெரியாதனமாக ஒரு குழியில் விழுந்துருச்சுங்க. குழியில் விழுந்ததுனால எந்திரிச்சு மேலே வர முடியல. உடனே மற்ற தவளைகள் அந்த குழியை சுற்றி நின்று கெட்டப் கெட்டப் உங்களால் முடியும், மேலே வாங்க வாங்க அப்படின்னு சத்தம் போட்டுருக்குது. 2 தவளையும் குதிச்சு குதிச்சு மேலே வர்றதுக்கு பார்த்துருக்குது. ஆனால் கண்டிப்பாக மேலே வரவே முடியல. அவ்வளோ உயரமான ஆழமான குழியில் விழுந்துருச்சு. ஒரு கட்டத்தில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போராடி போராடி குழி விட்டு வெளியே வர முடியாதுங்காட்டி மேலே இருந்த தவளைகள்லாம் சொல்லிச்சாமா, உங்கள் விதி அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது, சரி நீங்கள் குழி இருங்க, நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு எல்லாமே டீமோட்டிவேட் பண்ணியே எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது 2 தவளையில் ஒரு தவளை சரி தவளை கூட்டமே சொல்லிருச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு குதிக்கிறத நிறுத்திடுச்சு. ஆனால் இன்னொரு தவளை என்ன பண்ணியிருக்குது, அது முயற்சியை கைவிடாமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக எகிரி எகிரி குதிச்சிருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த தவளை கூட்டமெல்லாம் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறப்போ ஒரு தவளை மட்டும் குழியிலிருந்து ஒரே ஜம்ப் ஆகி மேலே விழுந்துருக்குது. இதை பார்த்துட்டு மற்ற தவளை கூட்டமெல்லாம் அடேங்கப்பா, நாங்கள் சொல்றதை மீறி உன்னுடைய திறமையினால நீ மேலே வந்துட்டியே, உனக்கு பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டிருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாத அந்த தவளை குதிச்சு குதிச்சு அவருடைய வீட்டை நோக்கி ஓடிச்சாமா. ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. அதனால தான் சொல்லுவாங்க, ஊர் பேச்சை கேட்டுட்டு நம்முடைய முயற்சியை கைவிட்டுட்டுன்னு வச்சுக்கல, நான் முன்னேற வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் மற்றவங்களுடைய கமெண்ட்டு, மற்றவங்களுடைய செயல்பாடுகள் நம்ம காதுக்குள்ளேயே போட்டுக்காம நம்ம நேர்மையான முயற்சியில் போயிட்டே இருந்தால் ஜெயிப்பது உறுதி அப்படின்னு பல பேர் பலவிதமாக இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. நான் நம்ம பாணியில் இந்த கதையை சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கொடுங்களேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான மோட்டிவேஷன் கதையில் சந்திப்போம். தேங்க்யூ.